பையன் படிச்சிருக்காரு. பயங்கர டேலண்ட்டாக இருப்பான். விண்டோஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பான். அவனை கூப்பிட்டு என்ன கேட்பான், ஏன்னா எத்தனை ஏக்கர் இருக்குன்னு கேட்பாங்க. யோ அவன் விண்டோஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காயா. இப்போதைக்கு இப்போ தான் முடிச்சுட்டு போயிருக்கான். 23 வயசு தான் ஆகுது. எம்ஏ முடிச்சுட்டு கேம்பஸில் போயிருக்கான், யூஎஸ் போயிருக்கான். இப்போ ஆரம்ப சம்பளமே அவனுக்கு 4 லட்சம், வருஷத்துக்கு 45 லட்சம். நீ தேங்காய் போட்டேனாலும் வருஷத்துக்கு 4 லட்சம் கூட உனக்கு கிடைக்காது. நீ அவன்கிட்ட போய் எத்தனை ஏக்கர் இருக்குன்னு கேட்டுட்டு இருக்க. இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் நிறையா இருக்காங்க இங்கே கொங்குபல். ஏன்னா அவங்களுக்கு தேங்காய், இளநீ, தென்னந்தோப்பு, கிணறு இதுதான் தெரியும். அவர்களுக்கு இது இல்லைன்னா செத்து போயிடுவான், இது இல்லைன்னா பேக்கப் இல்லாமல் போயிடும். அதாவது எவ்வளோ பெரிய வேலை இருக்கு, ஆனால் உனக்கு தோட்டம் எவ்வளோ இருக்கு, தோட்டம் எவ்வளோ இருக்குது, சொந்த வீடு இருக்கா, இதுதான் அவங்க கேட்பாங்க. இங்கே தான் நாசக்காடு ஆரம்பிக்கிறது. அவனும் தோட்டம் 100 ஏக்கர் வச்சிருக்கான். அவன் எப்படி மெண்டலாக இருப்பான்? அவனுக்கு படித்து அறிவுள்ளவன், வெளி உலகத்தை பார்க்குறவன், மக்களோட பழகிறவன், மனிதர்களோட பழகிறவன், பிற இனம், மொழி, கலாச்சாரத்தோட பழகிறவன், வெளிநாடுகளுக்கு போகிறவன், வெளியூர்களுக்கு போகிறவன், வெளியூர் சுற்றுறவன், மக்களை படிப்பவர்கள் எல்லாமே தெரிஞ்சவனாக இருப்பான். அவனை போட்டு இவன் சாக்கடைக்குள்ளே இழுக்கிறது. இவனுக்கு இந்த 100 ஏக்கர் 50 ஏக்கர் தான் பெருசு. இதில் காலம் பூரா அதிலே வெந்து நொந்து செத்து போகிறான். வெளியூர் கூட பார்த்துருக்க மாட்டான். சென்னைக்கு எப்போயா பார்த்துருக்கீங்கன்னு ஒரு பெரிய தோட்டம் வச்சுருக்கவரை கேட்டிங்கன்னா, அது போனோம் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி போனோன்னா போயிட்டு உடனே ஓடி வந்துடும். ஏன்னா தண்ணி பாய்ச்சணும்.